Hi guys, welcome to Coming to Terra. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனா Ansible Task Delegation. ஸோ Ansible Task Delegation என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி Ansible Task Delegation என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். Ansible Task Delegation எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஹோஸ்ட் கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் நெசரி ஆக்ஷன் வந்து டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஹோஸ்ட் தேவைப்படலாம். இல்லாட்டி வேற ஒரு ஹோஸ்ட்டில் போய் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த டாஸ்க் டெலிகேஷன் யூஸ் ஆகும் அந்த சுச்சுவேஷனில். ஸோ அது சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் சினாரியோஸ் வந்து டெலிகேஷன் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த என்னென்ன சினாரியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ டெலிகேட் டாஸ்க் வந்து ஏதாவது லோக்கல் மிஷின் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து அவுட் சைட் த ஹோஸ்ட் பேரை வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் டெலிகேட் டாஸ்க் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது இன்வென்ட்ரியில் அந்த ஹோஸ்ட் எக்ஸிஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டுக்கு டெலிகேட் பண்ணி அந்த ஹோஸ்ட்டில் போய் நம்ம டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் வந்து இன்வென்ட்ரி இல்லைனாலும் அந்த டாஸ்க் வந்து அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம் அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டில் போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெலிகேட்டிங் டாஸ்க் டு லோக்கல் மிஷின். டெலிகேட்டிங் எப்படி பண்ணுறது லோக்கல் மிஷினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து லோக்கல் மிஷினுக்கு நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, delegate underscore to semicolon போட்டு கோலன் போட்டு லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் நேமில் போய் டெலிகேட்டாக அந்த ஹோஸ்ட்டில் மட்டும் அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு இன்னொரு ஷார்ட் ஹேண்ட் சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இது யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ லோக்கல் அண்டர்ஸ்கோர் ஆக்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த டாஸ்க் வந்து அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டில் போய் டெலிகேட்டாக ரன் ஆகும், பெர் டாஸ்க் பேசிஸில் ரன் ஆகும். அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வேல்யூஸ் எப்படி சின்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோலனுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்கல் ஆக்ஷன் கோலன் கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து தொடர்ந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக கீ அண்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்க பிளே புக் சின்டாக்ஸ் மாதிரி தான் அந்த சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லோக்கல் அண்டர்ஸ்கோர் ஆக்ஷன்ஸ் போட்டு கமாண்ட் அப் டைம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இம்ப்ளிசிட் லோக்கல் ஹோஸ்ட் ஃபீச்சர் வந்து இந்த மாதிரி Ansible வெர்ஷன் 1.5லேருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் இது வந்து இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற இம்ப்ளிசிட் லோக்கல் ஹோஸ்ட்னால என்னென்னா இதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே லோக்கல் ஹோஸ்ட்லேயே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சக்ஸஸ்ஃபுல் லோக்கல் ஹோஸ்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இன்வென்ட்ரியில் போய் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இப்போ வந்து ப்ளே புக்கில் ஹோஸ்ட் ஆல் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகாது. அண்ட் தென் லோக்கல் ஹோஸ்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வந்துட்டு கனெக்ஷன் டைப் எப்பவுமே லோக்கல் கனெக்ஷனாக தான் இருக்கும், லோக்கல் அண்டர்ஸ்கோர் கனெக்ஷனாக இருக்கும், டிஃபால்ட்டு ரிசர்ச் கனெக்ஷனாக இருக்காது. ஏன்னா ரிமோட் மிஷினில் ரிசர்ச் தேவை, லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு ரிசர்ச் தேவைப்படாது. அண்ட் தென் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிசிட் லோக்கல் ஹோஸ்ட்டை வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூஸ் டைரக்டரி வந்து இக்னோர் பண்ணிடும். ஏன்னா லாகின் ப்ராசஸ் எதுவுமே தேவைப்படாதனால ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூஸ் டைரக்டரி வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் டெமோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அந்த டாஸ்க் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டெமோவில் வந்து மொத்தம் 6 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா delegate to playbook and then delegate to local host action playbook. இது ரெண்டு இதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்குள்ளே போகிறேன், 01 எக்ஸாம்பிளுக்குள்ளே. ஸோ இதில் வந்து delegate to playbookன்னு இருக்குது. ஸோ இந்த பிளேபுக்கில் பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேஷன் ரன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு யூசர் மாடல் டேட்டா யூஸ் பண்ணி நேம் வந்து டெஸ்ட் யூசர் 1 ஸ்டேட் பர்சன் கொடுத்துட்டேன். நோட்டிஃபை ஷோ மெசேஜ் இது வந்து ஹேண்ட்லர்ன்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இப்போ நம்ம பார்ப்போம். அண்ட் தென் இந்த பிளே வந்து என்னென்னா ரன்னிங் வந்துட்டு டாஸ்க் அண்ட் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒரு ஃபைல் எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ansible.log இதில் தான் வந்து யூசர் கிரியேட் ஆச்சு ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு லாக் மெயின்டைன் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ அந்த லாக் வந்து எங்கே மெயின்டைன் பண்ணுவோம், நம்மளோட கண்ட்ரோல் மிஷின், தட் மீன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட்டில் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து delegate underscore to வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அந்த ரைட்டிங் த லாக்ஸ் வந்து என்னென்னா ஸோ லைன் இன் ஃபைல் கொடுத்துட்டு அந்த ஃபைலோட பார்த்து
அண்ட் தென் என்ன லைன் நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த லைன் கண்டென்ட்டு அண்ட் தென் ஸ்டேட் ப்ரெசன்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் கனெக்ட் வந்து ஆட் ஆயிரும். டெலிகேட் கொடுத்தீங்கன்னா எந்த ஹோஸ்ட் ரன் ஆக போகுதுன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகுது. ஏன்னா அந்த ஃபைல் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் இருக்குது. ஸோ அது வந்து டெலிகேட் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பிளேயுமே லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகும். இது வந்து வெப் சர்வர்ஸ் குரூப்பில் ரன் ஆகும். ஸோ ரன் ஆகி முடிச்சுன்னு நோட்டிஃபை பண்ணும் யூசர்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லின்னு. ஸோ இப்போ இந்த டெமோவை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் அந்த பிளே புக் ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் ஐஃபன் பிளே புக். டெலிகேட் டு பிளே புக் ரன் பண்ணுறேன். யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ரன்னிங் டாஸ்க் வந்துருச்சு. அண்ட் தென் லாக்ஸ் ரைட் ஆகிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் லாக் ரைட் ஆகுது. ஸோ ரைட் ஆனோடனே அதை வந்து யூசருக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு இதுலேயும் போயிட்டு நம்ம யூசர் கிரியேட் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கேட் ஸ்லாஷ் பாஸ்வேர்டு கிரெப் டெஸ்ட் யூசர் 1. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டு ஹோஸ்ட்டுமே இப்போ கிரியேட் ஆகிருக்கும். ஆன்ஸ் நோடு 1லையும் நோடு 2லையும் இப்போ கிரியேட் ஆகிருக்கும். கேட் போட்டு ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஷ் பாஸ்வேர்டு கிரெப் டெஸ்ட் யூசர் 1. சாரி டெஸ்ட் யூசர் 1. ஸோ இந்த ரெண்டு இதுலையுமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெமோவை போய் பார்ப்போம். இப்போ இந்த நெக்ஸ்ட் டெமோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் இதே மாதிரி தான். ஸோ லோக்கல் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோக்கல் ஆக்ஷன்ஸ் டைரக்டிவும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்துட்டு டெலிகேட் டு டைரக்டிவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதோட பிளே புக்கை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லோக்கல் ஆக்ஷனில் கமாண்ட் ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ கமாண்ட்ன்றது கீ, இது வந்து வேல்யூ, ஹோஸ்ட் நேம்ன்றது வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிட்டு அந்த வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதோட டிஃபால்ட்டு நார்மலாக பிளே புக் பார்த்தீங்கன்னா இதோட ஹோஸ்ட் நேம் வந்து இந்த ஹோஸ்டோட வெப் சர்வர் கிரியேட் ஆகாமல் நம்ம வந்து லோக்கல் ஆக்ஷன் கொடுத்துருக்கனால இந்த லோக்கல் ஹோஸ்டோட ஹோஸ்ட் நேம் தான் கொடுக்கும். ஸோ நான் இங்கே வந்து டெலிகேட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக நான் லோக்கல் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால லோக்கல் ஹோஸ்ட் வந்துட்டு என்ன நேமோ அதோட ஹோஸ்ட் நேம் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த பிளே புக்கை ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் ஐஃபன் பிளே புக் லோக்கல் ஆக்ஷன் பிளே புக். இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்து ஹோஸ்ட் நேம் வந்து ஆன்ஸ் மாஸ்டர்ஸ் தான் வருது. ஸோ ஆன்ஸ் நோடு 1 நோடு 2 வரல. ஸோ இதுதான் டெலிகேட் அண்டர்ஸ்கோர் 2 அண்ட் தென் லோக்கல் ஆக்ஷனுக்கும் உள்ள எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோம். ஸோ டெலிகேட்டிங் டாஸ்க் டு த ஹோஸ்ட் அவுட் சைட் த பிளேனா நீங்கள் டெலிகேட் அண்டர்ஸ்கோர் 2ல் மென்ஷன் பண்ணியிருக்க ஹோஸ்ட்டை தவிர மற்ற வெளியில் இருக்கிற ஹோஸ்ட்லேயும் ரன் ஆகும். தட் மீன்ஸ் நீங்கள் பிளே புக்கில் நீங்கள் டாப் மோஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிருக்க ஹோஸ்ட்டில் மிஷின்லேயும் ஹோஸ்ட்லேயும் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸோ நீங்கள் டெலிகேட் மாடல் வந்து அட்லீஸ்ட் ஒரு மிஷின்லேயும் ரன் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் டார்கெட் மிஷினை ரன் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா டெலிகேட் அண்டர்ஸ்கோர் 2 ஹோஸ்ட்டில் ரன் ஆகும் டெலிகேட் மாடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ஸ் வந்து டெலிகேட் மாடலில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற ஹோஸ்டோட ஃபேக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. இது வந்து டார்கெட் ஹோஸ்டோட ஃபேக்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு டெலிகேட்டட் டூலில் மென்ஷன் பண்ணுற ஹோஸ்ட்டு ஹோஸ்ட் ஃபேக்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு டெலிகேட் ஃபேக்ட்ஸ்னு ஒரு மாடல் டைரக்டிவ் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணால் தான் டெலிகேட்டில் 2 மாடலில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற ஹோஸ்ட்டு வந்து அதோட ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் உள்ள ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துருவோம். அப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பிளே புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிளே புக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளே புக் ஹோஸ்ட் வந்து ஆன்ஸ் நோடு 1 டார்கெட் மிஷன் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன பிளேயர் ரன் ஆக போகுதுன்னா இந்த டாஸ்கில் ஸோ ஃபஸ்ட்டு பிளே வந்து அதை டெலிகேஷன் ஹோஸ்ட்டில் வந்து ஆட் ஹோஸ்ட் மாடல் யூஸ் பண்ணி நான் வந்து இன்வென்ட்ரி இல்லாத ஒரு ஹோஸ்ட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதோட ஐபி கொடுத்தேன், அதோட யூசர் கொடுத்துட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பிளேல பார்த்தீங்கன்னா அந்த நான் கிரியேட் பண்ண இந்த ஆன்ஸ் நோடு ஃபைலை வந்துட்டு நான் வந்து டெலிகேடாக போட்டு ஒரு HTTP பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் தென் அந்த இன்வென்ட்ரி இல்லாத ஹோஸ்ட் நேமை வந்து
நீங்கள் delegate underscore tool ants node 5 கொடுத்துட்டேன். அண்ட் தென் நான் ants node 1 டார்கெட் மிஷினில் கிட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 டைம் இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் ஆன்சிபிள் ஹோஸ்ட் இன்வென்ட்ரி இல்லாத ஹோஸ்ட்டை எப்படி நம்ம டெலிகேட் பண்ணுறது, அவுட் சைட் த ஹோஸ்ட் இன்வென்ட்ரி ஃபைல் எப்படி டெலிகேட் பண்ணுறது தான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆன்சிபிள் லைசன் playbook delegate இந்த ஆட் டெலிகேஷன் ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் பேஸ் பண்ணிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இப்போ இந்த இன்ஸ்டால் வெப் பேக்கேஜஸ் வந்து ஆன்ஸ்னோட ஃபைலில் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் டைம் இருக்குது, உங்கள் நெட்ஒர்க்கை பொறுத்து இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெப் பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் கிட்லேயும் ஆன்ஸ்னோட ஒன்றையும் கிட்ட இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எம் ஐஃபன் சி ஏ ப்ரெஸ் இப்போ இது கிட்ட இன்ஸ்டால் ஆகிருக்கு. அண்ட் தென் ஆன்ஸ்னோட ஃபைலாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஹெச்டிடிடி ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் டிசேபிள் பண்ணாமல் எனேபிள் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ரன் ஆகி முடிஞ்சுச்சு. ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன பிளேபுக்கில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன பிளேபுக்கில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெலிகேட் அண்டர்ஸ்கோர் டூ ஹோஸ்ட் அந்த இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெப் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப் சர்வர்ஸில் உள்ள ஹோஸ்ட்டை வந்து நான் டெலிகேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒன் ஆஃப் தி ஹோஸ்ட்டு தான் இந்த ஆன்ஸ்னோட வெப் சர்வர் குரூப்பில். அண்ட் தென் அதையே நான் வந்து டெலிகேட்டு கொடுத்துட்டு அதோட ஹோஸ்ட் நேம் அவுட்புட்டை வந்து நான் வந்து டீபக் மோடில் நான் அந்த மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதில் வந்துட்டு ஆன்சிபிள் ஐஃபான் பிளேபுக் டெலிகேட் டு ஹோஸ்ட் ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்னோடு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதை தான் டெலிகேட்டாக கொடுத்தாலும் அதோட அவுட்புட் மட்டும் வருது. பட் ஆனால் எல்லா மாடல்லையும் இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இந்த ஹோஸ்ட் நேம் வந்து இதில் எக்ஸிக்யூட் ஆகாதனால நன் வருது. ஸோ அவுட்புட் வந்து இந்த இடத்துல காட்டிடுச்சு ஆன்ஸ்னோடு ஒன்று.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ஆன்சிபிள் டெலிகேட்டட் ஃபேக்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ டெலிகேட்டட் மிஷினில் நீங்கள் என்ன டெலிகேட்டட் மாடலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டெலிகேட்டட் ஃபேக்ட்ஸு. ஸோ டெலிகேட்டடு டூ மாடல் டைரக்டரியில் நீங்கள் என்ன ஹோஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அந்த ஸ்பெசிஃபை பண்ண ஹோஸ்டோட ஃபேக்ட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணுறது அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் டெலிகேட்டட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஃபேக்ட்ஸ் கேதர்ட் பை த டெலிகேட்டட் டாஸ்க் வந்து எப்படி அசைன் ஆகும்னா டெலிகேட் அண்டர்ஸ்கோர் டூ ஹோஸ்ட்டில் பை டிஃபால்ட் அசைன் ஆகிருக்கும். பட் ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஹோஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபேக்ட்ஸ் தேவை. ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெலிகேட்டட் அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட்ஸ் டைரக்டரி யூஸ் வந்து நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேதர்டு ஃபேக்ட்ஸ் எல்லாமே டெலிகேட்டட் ஹோஸ்ட்டில் அசைன் ஆயிரும் இன்ஸ்டெட் ஆஃப் கரண்ட் ஹோஸ்ட். ஸோ கரண்ட் ஹோஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக டெலிகேட் ஹோஸ்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ண ஹோஸ்ட்டோட கேதர்டு ஃபேக்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் டெலிகேட் அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட்ஸ் டைரக்டிவ் ட்ரூ கொடுக்கணுன்றது. ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ரெண்டு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு டெலிகேட்டட் கேதர் ஃபேக்ட்ஸ் நியூமன் பீவர்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன்னா கேதர் ஃபேக்ட்ஸ் ட்ரூ கொடுத்துட்டேன், வெப் சர்வர்ஸ் கொடுத்துட்டேன். அண்ட் தென் ஒரு சிம்பிள் டாஸ்க் பிளேயில் என்ன கொடுத்துருக்கேன்னா செட்டப்பில் டெலிகேட் அண்டர்ஸ்கோர் டூ ஐட்டமில் டெலிகேட் அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட்ஸ் ட்ரூ கொடுத்துட்டு வித் ஐட்டம்ஸ் குரூப் வெப் சர்வர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டெலிகேட்டட் இதெல்லாம் ஹோஸ்ட் எல்லாமே டெலிகேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ அதோட ஃபேக்ட்ஸ் வந்து இப்போ நான் ஃபெச் பண்ண போகிறேன். அந்த ஃபேக்ட்ஸில் அதோட IPv4 வெப் அட்ரஸை இப்போ நான் வந்து ஃபெச் பண்ண போகிறேன். ஸோ குரூப்ஸ் ஆஃப் வெப் சர்வர்ஸ்னால் குரூப்ஸ் ஆஃப் வெப் சர்வர்ஸில் உள்ள ஹோஸ்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து வித் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி ஐட்டமாக லூப் பண்ணுறேன். டெலிகேட்டட் அண்டர்ஸ்கோர் டூவில் இதோட வெப் சர்வர்ஸோட ஹோஸ்ட் எல்லாமே வரும். ஆன்ஸ் நோடு 1 ஆன்ஸ் நோடு 2 ரெண்டு ஹோஸ்ட் வந்து வேல்யூ வந்து இதில் விழுகும். இப்போ நான் இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். இது வந்து கேதர் ஃபேக்ட்ஸ் ட்ரூ கொடுத்தனால இப்போ கேதர் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணிவிட்டு இப்போ அதோட வேல்யூ கொடுத்துட்டு ஆன்ஸ் நோடு 1ல் அதோட IP வந்து 80, ஆன்ஸ் நோடு 2 IP வந்து 72. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டானு. ஸோ IF கான்ஃபிகில் ஆன்ஸ் நோடு IP வந்து 80 கரெக்டாக காட்டுச்சு. அது ஆன்ஸ் நோடு 2ல் பார்த்தீங்கன்னா 72. ஸோ ரெண்டோட ஐபியும் கரெக்டாக காட்டிடுச்சு. டெலிகேட்டிவ் கேதர் ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் வந்து கேதர் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் என்ன எரர் அடிக்குன்னு தோணும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை இப்போ நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளே புக் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து நான் கேதர் ஃபேக்ட்ஸ் ட்ரூ கொடுக்கல. சேம் ப்ரீவியஸாக பார்த்த ப்ளே புக் அதே தான். ஸோ இங்கே கேதர் ஃபேக்ட்ஸ் ட்ரூ கொடுக்காதனால இப்போ என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த ப்ளே புக்கை இப்போ நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ ஆன்சிபிள் ஐஃபோன் ப்ளே புக் டெலிகேட் வித்தவுட் கேதர் ஃபேக்ட்ஸ் .yaml. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேதர் ஃபேக்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும் போது என்ன எரர் வந்திருக்குன்னா ஸோ வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்டு வருது. ஏன்னா கேதர் ஃபேக்ட்ஸ் நம்ம டெலிகேட்டட் அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட்ஸ் வந்து ட்ரூ கொடுக்காதனால ஸோ அந்த டெலிகேட் ஹோஸ்ட்டில் உள்ள கேதர் ஃபேக்ட்ஸ் வந்து ஃபெச் ஆகிறதுனால வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து டாஸ்க் டெலிகேஷன் அண்ட் டெலிகேஷன் ஹோஸ்டோட கேதர் ஃபேக்ட்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.